Hey guys, welcome back to my YouTube channel APK Motor Vlog. ஸோ இந்த vlogல நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி சும்மா கார் வந்து ஒரு டிரைவ் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. சர்வீஸ்க்கு போய்ட்டு வந்துட்டு ஒரு 2-3 டேஸ் வந்து கார் ஒரு ஓரமாக தான் நின்றுட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி நேற்றெல்லாம் எலி வேட்டையாயிடுச்சு கைஸ். காருக்குள்ளே வந்து இன்றைக்கி 2 எலி வந்து நேற்று இருந்தது. அதெல்லாம் எடுத்து போட்டு இப்போ தான் காரை க்ளீன் பண்ணிட்டு லைட்டாக வீட்டிலே வந்து ஒரு வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு அப்படியே எடுத்துகிட்டு இப்போ தான் வெளியே வந்திருக்கேன். இன்றைக்கி விளாகில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சும்மா ஜென்ரலாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமேல நம்ம கேமிங் சேனலுக்கு வந்து ஸ்டேரிங் வீல் அண்டு கியர் செட்டப் வந்து லாஜிடெக் G29 தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு பிளான் போயிட்டுருக்கு. சரி, அதுக்கு உண்டானது அப்படியே நம்ம அப்டேட் அதில் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சன்செட் ஆகிட்டுருக்கு. ஒரு நல்ல ஒரு ஈவினிங், ஒரு சூப்பரான ஒரு சன்செட் இருக்குது. சரி, அப்படியே ரொம்ப நாள் ஆச்சு வண்டியை வெளியே எடுத்து சன்செட்டையும் போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி என்னோடய ரைனோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா மாருதி 800. நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மாருதி 800 வண்டி வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கும்ன்ட்டு. ஸோ நிறைய பேர் காரை ஓட்டி கற்றுக்கிட்டது அந்த வண்டியாக தான் இருக்கும். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு டிரைவிங் ஸ்கூல் போகாமல் வீட்டிலேருந்தே கற்றுக்கிறவங்க மேக்ஸிமம் இந்த வண்டி வந்து வச்சுருப்பாங்க. நம்ம ஈரோடு சைடு, திருப்பூர் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாருதி 800 வந்து ஏகப்பட்ட வண்டி இருக்கும். ஸோ சன்செட் அங்கே நடக்குது, அழகாக ரெட் கலர் சன். நம்ம அப்படியே போயிட்டு செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல வியூ சன்செட் கிடச்சுன்னா போயிட்டு ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல நம்ம டிரைவிங் செட்டப் பற்றி நம்ம சொல்லலாம். ஸோ கேமிங் சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீரெக்ஸ் தமிழில் நம்ம வந்து ஸ்டேரிங் வீல் வந்து வாங்க போகிறோம். லாஜிடெக் அந்த பிராண்டில் தான் வந்து வாங்குகிறோம். ஸோ ஸ்டேரிங் வீல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. லாஜிடெக் பிராண்ட் இருக்குது, அப்புறம் மோசான்னு ஒரு பிராண்ட் இருக்குது, அப்புறமேலே கொஞ்சம் ப்ரீமியமாக போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட் மாஸ்டர் அப்படின்ட்டு ஒரு பிராண்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி. இப்போ ஸ்டேரிங் வீலில் வந்து 3 டைப் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கியர் ஆப்ரேஷன், இன்னொன்று வந்து பெல்ட் டிரைவு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் கனெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதாவது சிங்கிள் ஷாஃப்ட்டில் ஸ்டேரிங் வீலும் கீழே இருக்கிற அந்த ரோட்டர் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்பேக் கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. சில இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெட்டர்னு சொல்லுவாங்க. நிறைய இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக லிங்க் இருக்கும். மித்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு மோட்டார் ஓடும். அது மூலயமா ஸ்டேரிங் வந்து நமக்கு ரொட்டேட் பண்ணி ஃபீட்பேக் வந்து கொடுக்கும். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா கைஸ் லாஜிடெக்கில் G29 தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அதுதான் இப்போதைக்கு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம சேனல் வந்து இன்னும் ரெவன்யூவில் எடுக்கலை. ஸோ இப்போ தான் பிகினிங் ஸ்டேஜில் இருக்குது. அதனால் ஹையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேணாம் அப்படின்றத பிளான் பண்ணி கொஞ்சம் லோ எண்டில் தான் எடுக்கிறேன். பட் இருந்தாலும் அது வந்து PS3, PS4, PS5, PC எல்லாமே சப்போர்ட் பண்ணோம். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி அதுதான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் ஊரில் ஷாப் இல்லை. கோயம்புத்தூர் வந்து நாளைக்கு இல்லை நாளைக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது போகலான்ட்டு. ஸோ அங்கே போனோன்னா ஷாப்பில் வந்து எவ்வளோ ப்ரைஸ் வருது, ஆன்லைனில் எவ்வளோ ப்ரைஸ் வருதுன்ட்டு செக் பண்ணலான்றதான் இருக்கேன். அப்படி இல்லைன்னா இந்த கிறிஸ்மஸ்க்கு எதுனா ஆஃபர் போட்டானா ஆன்லைன்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி. இப்போ ஓவராலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 29 to 30க்குள்ளே வந்து இப்போ ஆன்லைன் ப்ரைஸ் வந்து இருக்குது. ஸோ பார்க்கலாம். நம்ம சேனல் பார்த்துக்கிறவங்க யாராச்சும் அந்த ஸ்டீரிங் வீல் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி இருக்குது, எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். ஸோ ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூசர் ரிவ்யூ யாராவது யூஸ் பண்ணியிருப்பீங்களே, அது இருந்தால் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலான்ட்டு. ஸோ எனிவே கேஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட 800 தான் ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ இவனுக்கு நான் வந்து ரைனோ அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். நம்ம சேனல் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ இதே மாதிரி தாங்க இதில் இருக்கிற சீட் இருக்குது பார்த்திங்களா, இந்த சீட்டை வந்து நம்ம கேஸ் என்ன அப்கிரேட் பண்ணோம்னா இந்த சீட்டை வந்து நம்ம ரிக்காக வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ சிம் ரேசிங் அப்படின்ட்டு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அது வந்து நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. ஸோ இப்போ நம்ம கேம் எப்படி விளையாடுறோம்ல, ஸோ அதே தான் இப்போ இந்த காரில் வந்து ஸ்டீரிங் வீலு, கியரு, கீழே வந்து கிளச்சு, பிரேக்கு, பெடலு, ஹேண்ட் பிரேக்கு எல்லாமே இந்த செட்டப் எப்படி இருக்குது. ஸோ இது அப்படியே நம்ம வந்து கேமிங் ரூமில் வந்து செட் பண்ணுறது தான். அது வந்து ஒரு ரிக்கில் வந்து செட் பண்ணுவாங்க. ரிக் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த காரோட பாடி பார்ட்ஸ்லாம் வந்து சேசஸில் பில்ட் ஆகிருக்குல்ல, சேசஸில் போல்ட் அண்ட் ஃபாஸ்ட்னர் பண்ணி போட்டிருக்கோம்ல, அதே மாதிரி தான் இதுக்கு ஒரு சேஸ் வந்து இருக்குது இந்த கேமிங் சிம் ரேசிங்க்கு. அந்த சேசஸில் நம்மளோட இதே மாதிரி ஸ்டேரிங் வீலோ, கியர் செட்டப்பு, கீழே ஹேண்ட் பிரேக்கு, கீழே பெடல்ஸு, இது எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி அச்சசல் நம்ம கார் எப்படி ஓட்டுறோம் அதே தான் வந்து நம்ம கேமில் வந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் என்னோடய ட்ரீம் செட்டப்பு. என்னோடய கேமிங் ரூம் நான் ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறமேட்டு அது எல்லாமே நான் பில்ட் பண்ண போகிறேன். ஸோ அது ரிலேட்டடான எல்லா வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமிங் சேனலில் வந்து வரும், டீரெக்ஸ் தமிழில். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, இப்போ வந்து கார் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ அப்படியே யூட்டன் போட்டு ரிட்டன் வீட்டுக்கு போகிறதான். ஸோ இதுதான் சின்ன அப்டேட்டு. இது வந்து நம்மளோட மோட்டோ விளாக் சேனலில் இருக்கிற ஆடியன்ஸுக்கு வந்து சொல்லலான்ட்டு தான் நான் சொன்னேன். ஏன்னா வந்து நம்ம ஆடியன்ஸ் இங்கேயும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அங்கேயும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ அதனால் 2 பக்கம் இண்டிவிஜுவலாக சொல்கிறதுக்கு 2 சேனல்லையும்
அப்படியே ஒரு வீடியோ போட்ட மாதிரி சொல்லிக்கலான்ட்டு தான் சொல்லியிருக்கேன். ரைடிங் வீடியோஸ் எப்போ ப்ரோ வரும் அப்படின்ட்டு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ரைடிங் வீடியோஸ் வந்து கூடிய சீக்கிரம் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நம்மளோட ஒயிட் ஹார்ஸ் வந்து இன்னும் சர்வீஸ்க்கே விடலை. சன்செட் ஆயிடுச்சு கைஸ். நம்ம இந்த பிளேஸ்க்கு தான் முன்னாடியே வரலான்னு நினச்சோம். பட் அதுக்குள்ளே சன்செட் ஆகி உள்ளே போயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு வியூ இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நாளைக்கு வந்து போய் பார்க்கலாம். இப்போதைக்கு ரிட்டன் வீட்டுக்கு போகலாம் கைஸ். ஸோ இது வந்து வில்லேஜ் ரோடு தான் கைஸ். எந்த வண்டி மேக்ஸிமம் வராது. அதனால் நம்ம வந்து வண்டி நான் ஃபஸ்ட்டு ஓட்டி பழகினதெல்லாம் இந்த மாதிரி வில்லேஜ் ரோட்டுக்குள்ளே தான் வந்து ஓட்டி பழகினேன். இதுக்கு முன்னாடி நான் கேமிங்கில் தான் கார் ஓட்டி பழகினது. அதில் தான் கீரு கிளச்சு அந்த இது எல்லாமே வந்து அப்போ வந்து முதல்லலாம் ப்ளே ஸ்டேஷன் இருக்கும். ஸோ ப்ளே ஸ்டேஷன் போனால் 5 ரூபா 10 ரூபான்னு கொடுத்தோம்னா 2 hours 1 hours வந்து விளையாடலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இதே செட்டப் தான் இருக்கும். அப்போ தான் எனக்கு வந்து இது மாதிரி இந்த ஃப்யூச்சரில் ஒரு கேமிங் செட்டப் வந்து ரெடி பண்ணணுன்ட்டு ஒரு பிளான், ரொம்ப நாளுக்கு பிளான். அதுக்கு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து எல்லாமே ஒத்து வருது. ஸோ ஸ்டுடியோ ரெடி பண்ணிட்டோம். ஸ்டுடியோக்கு அப்புறமேலே போயிட்டு கேமிங் சேரு எல்லாமே ரெடி பண்ணிடலாம். ஸ்டேரிங் வீலு இதேமாதிரி கியரு அப்புறமேலே ஹேண்ட் பிரேக்கு ஷிஃப்டர்ஸ் இது தனியாக வந்து நாமளும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து உங்களோட சப்போர்ட் தேவை. வில்லேஜ்னால் இந்த இதை பார்த்தீங்களா எவ்வளோ அமைதியாக இருக்குது. இதுதாங்க வில்லேஜ் பிடிக்கிறதே எனக்கு. அந்தளவுக்கு கைமையான்னு இருக்காது. பட் டெக்னிக்கல் வைஸ் வில்லேஜ் வந்து செட் ஆகாது ஸ்ட்ரீமர்ஸ்க்கு. ஏன்னா நெட் ஃபெசிலிட்டிஸு உடனே எலக்ட்ரிசிட்டி போயிடுச்சுன்னா உடனே பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து வில்லேஜ் வந்து செட் ஆகாது. மற்றபடி இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக ஈவினிங் டைம் வந்து இப்படி சன்செட்டில் பார்க்குறதுக்கு இப்படி வெளியே ஒரு சின்ன ஒரு ரைடு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் தான் சூப்பராக இருக்கும். சிட்டி வந்து செட்டே ஆகாது. ஸோ அதனால தான் கேஸ் இந்த மாதிரி தென்னத்தோப்பில் வந்து சண்டேலாம் வருவோம் ஃப்ரெண்ட்ஸோடலாம். இப்போ எல்லாம் தனித்தனியாக போயிட்டானுங்க. ஒருத்தரும் மீட் பண்ணுறதுக்கே இல்லை. பாருங்கள் அந்த குருவி சத்தம்லாம் எப்படி கேட்குதுன்ட்டு. ஸோ ஓகே கேஸ், இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 FC பண்ணியாச்சு. நம்ம ஒயிட் ஹார்ஸ்க்கு தாங்க இன்னுமே ப்ராப்பரான ஒரு இது அமைய மாட்டேங்குது. ஒரு ரைடு போகிறதுக்கோ இல்லை இது பண்ணுறதுனாலையும் ஒயிட் ஹார்ஸ்க்கு மட்டும் எது டக்குன்னு செட் ஆகவே மாட்டேங்குது. ரெடி பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒயிட் ஹார்ஸை. ஸோ நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு வந்து ஒயிட் ஹார்ஸை வெளியே எடுக்கணும். ஏன்னா ஒயிட் ஹார்ஸ் வந்து வண்டி எடுத்து 2 வீக்ஸ் பக்கம் ஆக போகுது. அதனால் நாளைக்கு கண்டிப்பாக வண்டியை வெளியே எடுத்து எதிரோ ஒரு ரவுண்டு இந்த மாதிரி இப்போ கார் எப்படி எடுக்கிற அந்த மாதிரி ஒரு ரவுண்டு வெளியே போயிட்டு வந்தே ஆகணும் கைஸ். அப்படி இல்லைன்னா பேட்டரி வந்து உட்காந்துரும். ஸோ ஒயிட் ஹார்ஸில் இன்னுமே வந்து 24,000 கிலோமீட்டர் ஓடலை, 23,000 ஓடிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் தான். அதை ஓட்டிட்டு சர்வீஸ் கொடுக்கலான்னு நானும் பார்க்குறேன். எப்போ 24,000 ஓட்ட போகிறேன்னு தெரியல. ஸோ வண்டி இனிஷியலாக வாங்கின ஸ்டேஜில் வந்து நிறைய கிலோமீட்டர்ஸ் வந்து கம்மியான டேஸ்லேயே வந்து கிலோமீட்டர்ஸ் வந்து கிளாக் பண்ணுச்சு. பட் அதுக்கப்புறமேலே நமக்கு சுச்சுவேஷன் அமையலை. அதனால தான் கேஸ் நாம் வந்து இன்னுமே அந்த 24,000 கிலோமீட்டர் வந்து பண்ணாமல் இருக்கும். 24,000 கிலோமீட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பார்க் ப்ளக் சேஞ்ச் பண்ணுவாங்க, கூலண்ட்டு, ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, நிறையா சர்வீஸ் வந்து இருக்குது. அதேமாரி நம்மளுக்கு பிரேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தேஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிரேக் பேடில் கை வச்சாவே கிட்டத்தட்ட ஒரு 20,000 பக்கம் வந்துடும். ஆல்மோஸ்ட் இந்த 24,000 கிலோமீட்டர் சர்வீஸ் தான் ரொம்ப வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான சர்வீஸாக இருக்கும். ஐ திங்க் அது 4th or 5th சர்வீஸ் நினைக்கிறேன், கிளியராக தெரியல. இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போயிட்டு நம்மளோட வண்டியை நிப்பாட்டிட்டு நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு வந்து ஒயிட் ஹார்ஸை வெளியே இருக்கணும். ஸோ ஒயிட் ஹார்ஸை வந்து எடுக்கும்போது வேணால் நான் சிசிடி போயிட்டு இங்கே பார்த்தீங்களா இது கீரியா எதுவும் போச்சு ஹார்ஸ் எடுக்கும்போது வேணால் நாளைக்கு சிசிடி போயிட்டு வரலாம் கேஸ். ஏன்னா அது கொஞ்சம் லாங் ஓட்டினா தான் நல்லாயிருக்கும் வண்டி. ஸோ கூடிய சீக்கிரம் நம்மளோட கேமிங் சேனலில் வந்து இந்த ஸ்டேரிங் வீலு, இந்த கியரு இதெல்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். வேறு லெவலான ஒரு கேம் இருக்கும். இப்போதைக்கு நான் வந்து ஹரேசன் 4 வந்து எனக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அதனால் அது பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் இன்னும் ஹரேசன் 5 இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய டர்ட் ரேசிங் கேம்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் ஓட்டும் போது காரை வந்து நம்ம இப்போ எப்படி ரியலிஸ்டிக்காக இப்போ ஓட்டுறோம்ல, அதுவே நம்ம கேமிங் ரூமில் அந்த காரை ஓட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். கார் மட்டும் இல்லை, நீங்கள் ஃப்ளைட்டு ஓட்டலாம், ட்ரக்கு ஓட்டலாம், நிறையா வந்து அந்த அந்த ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் ஓட்டலாம். அதெல்லாம் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு இம்மர்சிவான ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும் அந்த ஸ்டேரிங் வீல். முன்ன பின்னா நீங்கள் அந்த கேமிங் ஸ்டேரிங் வீல்ஸில் விளாண்டுருந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கண்டிப்பாக அந்த ஃபீல் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு சின்ன மைன்யூட்டான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு, அதில் கிடைக்கிற அந்த ரெஸ்பான்ஸு, ஃபீட்பேக்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறட்டும். எனவே கேஸ் அவ்வளோதான். மணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 6:30 பக்கம் ஆக போகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும். ஸோ திருப்பி நம்ம நாளைக்கு இல்லைனா நாளைக்கு வந்து அந்த ஒயிட் ஹார்ஸ் வெளியே எடுக்கிறது அது ஒரு வீடியோஸ் வந்து வரும். அதுக்கப்புறமேல் ரைடு வந்து இப்போதைக்கு நான் எதுவும் பிளான் பண்ணலை. ஏன்னா இன்னும் வண்டி ரெடி பண்ணணும்,
நம்ம கேமிங் சேனலுக்கு கொஞ்சம் கேஜெட்ஸ் வாங்கணும், அதுமாதிரி மானிட்டர் வந்து வாங்கணும், நிறையா பட்ஜெட் ஓரியன்டாக நிறையா ஒர்க் இருக்குன்றனால இப்போதைக்கு ரைடிங் வீடியோஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். மேபி இந்த மாதிரி லோக்கலில் எதுனா போனோன்னா நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ இல்லைனா ஷார்ட்ஸ் எதனா எடுத்து போடுறேன் கேஸ் மேக்ஸிமம். ஓகேங்களா? ஸோ ஓகே கேஸ், இந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் ஒன்றுமே இருந்திருக்காது. ஸோ ஒரு சின்ன ஒரே ஒரு அப்டேட் மட்டும் தான் இருந்திருக்கும். நம்ம வந்து கேமிங் சேனலுக்கு வந்து ஸ்டீரிங் வீல் கியர் வாங்குறது அப்படின்ற ஒரு சின்ன அப்டேட் மட்டும் தான் இருந்திருக்கும். வேறு எதுவும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்காது. ஸோ வீடியோ போட வேணாம்னு தான் நினச்சேன், பட் சரி கண்டினியூட்டி மிஸ் ஆகிடும் அப்படின்ட்டு தான் வீடியோ போட்டேன். எனிவே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருப்பி நாளைக்கு வேறு நாள் வேறு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அண்டில் தென் பை ஃப்ரம் APK Motor Vlogs. டாடா பாய், டேக் கேர் மக்களே. டாடா பாய்.